ஆமே, நல்லா புரிஞ்சுக்கோங்க. தேவன் காத்திருக்க வைக்கிறதை, இந்த வார்த்தையை நல்லா கவனிங்க, காத்திருக்க வைக்கிறதை ஒரு நாளும் பனிஷ்மெண்டா பார்க்கவே கூடாது. காத்திருக்க வைக்கிறதை ஒரு நாளும் தண்டனையாய் பார்க்கவே கூடாது. மனுஷன் 1000 விதங்களில் பார்ப்பான். நேற்று ஒரு சகோதரி, நேற்றா இன்னைக்கு காலையிலேயே தெரியல, அவங்க மகளுக்கு திருமணமாகி 5 ஆண்டுகள் ஆகுது, குழந்தை இல்லை. அப்போ அந்த வீட்டில் வந்து அப்படி எல்லாரும் ஒரு மாதிரி பார்க்குறாங்க, பேசுகிறாங்கன்னு சொல்லி இந்த தாயார் வந்து ஓன்னு அழுறாங்க. ரொம்ப வேதனையாக இருந்துச்சு. சூழ்ந்திருக்கிறவங்க 1000 விதங்களில் பார்க்கலாம், பேசலாம். ஆனால் வந்து பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம். கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். இதுக்கு நமக்கு சம்பந்தமே கிடையாது. அவரால் வரும் சுதந்திரம், அவரால் கிடைக்கும் பலன். ஆமென், ஹல்லேலூயா. நான் என்னதான் ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும், எங்க போனாலும் அவரால் வர்றது அவரால் தான் வரும். இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க.